காவேரி ப்ரெக்னென்ட் ஆனதில் யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். சீக்கிரம் நம்ம காவேரி இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே காவேரியோட ப்ரெக்னன்சின்னு வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம காவேரி அந்த கிட்டு வாங்கிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சந்தோஷப்படும் போது பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இது ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான். இதை விட பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமும் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. அதாங்க இந்த வெண்ணிலா. ஒரு பக்கம் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம காவேரி இருந்துக்கிட்டு எப்போ தான் வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வரும், வந்ததுக்கப்புறம் அவங்களோட முடிவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது எனக்கு ஞாபகம் வந்தது. வெண்ணிலா விஷயம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்றுனே சொல்லலாம். முதல்ல நம்ம விஜய் வெண்ணிலாவை யாருக்கிட்டையாச்சும், அதாவது அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அவங்கக்கிட்ட சீக்கிரமே ஒப்படைச்சிடணும். அப்போ தான் நம்ம விஜய் காவேரி ஹாப்பியாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணிலா தான் இனிமே வரப்போகிற எபிசோடெலாம் ரொம்பவே ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறாங்க நம்ம விஜய் காவேரி சேர்றதுக்கு. ஆல்ரெடி சாரதம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிடிவாதமாக இருக்கிறாங்க. இதில் இந்த வெண்ணிலா வேறு பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்களா, இல்லை விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி கிட்ட விஜய்க்காக சண்டை போட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்த விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவிரியை சந்தோஷமாக இருக்க விடாமல் தான் நிறையா பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. இது அவங்களுக்கு இன்னுமே சாதகமாகிடும். வரப்போகிற எபிசோடெலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கவே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம காவிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஆனால் இதில் ஒன்று மட்டும் நல்லாவே தெரியுதுங்க, காவேரியோட ப்ரெக்னெண்ட்டை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க மறைக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான எபிசோடை பார்க்கும்போது என்னோட கெஸ்ஸிங் அப்படி தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி போயிட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே கூச்சப்பட்டு தான் அந்த ப்ரெக்னென்ட் கிட்ட வாங்கிட்டு வராங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கூடையோட அந்த திங்ஸையுமே மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சடனாக ஞாபகம் வருது. வேகமாக பதட்டத்தோடையே அந்த கிட்டேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சாரதாம்மா கங்காவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யாருக்குமே தெரியாமல் அந்த கிட்ட எடுத்துகிட்டு நம்ம காவேரி ரூம்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே ப்ரெக்னன்சியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிட்டில் ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம காவேரி ஒரு மாதிரி தயக்கத்தோடையே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்பவும் பயத்தில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிட்டில் டபுள் கோடு வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம காவேரியோட ரியாக்ஷன் மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி சொல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம், இதை பார்த்திங்கன்னா முதல்ல விஜய்கிட்ட தான் சொல்லணும். இது எல்லாருமே இப்படி தானே எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நம்ம காவேரியுமே அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாரதாமா இருந்துக்கிட்டு காவேரியை கூப்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு காவேரி காவேரி வா வான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கவும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட பேச முடியாமல் போயிடுறாங்க. என்னம்மா ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேரிக்கு ஒரு வேலையே சொல்கிறாங்க. போயிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கீரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரி அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். நீ என்கிட்ட அடிக்கடி கேட்பேலம்மா, அது நடந்துருச்சு, நீ பாட்டி ஆக போகிற, ஆனால் இப்போது நான் உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்கிறேன். நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீ இதை எப்படி எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே காவேரியை பார்த்துட்டு
பார்த்துட்டு இங்கே சாரதாம்மா என்னடி உனக்கு ஆச்சு, ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் அப்படியே பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இப்போ என்ன கீரை தானே வேணும், நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜயை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு அவர் வீட்டை பார்க்குறாங்க. வீடுமே லாக் ஆகிருக்கு. அப்புறம் ஜன்னலையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்செட் ஆகிடுறாங்க. விஜய் இல்லாதது அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுக்கே கஷ்டமாயிடுது. இவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம ஃபோனில் சொல்லாமல் அவரை நேரில் பார்த்து அவரை அந்த டைமில் எப்படி சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னு நினச்சா அவரை ஆளையே காணாமே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாமிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஜயை பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனால் மாமி இருந்துக்கிட்டு காவேரியை ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சவுண்டாக பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் மாமி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா திமிராக நடந்துக்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், நீலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என் வீட்டில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே விஜயை பற்றி நீ எதுக்கு விசாரிக்கிற, அவள் எங்கே போனாலும் உனக்கு என்ன, உங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி நம்ம காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா காவேரியோட நிலமை தெரியாமல் வந்து அவங்க பண்ணுறது ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சுன்னே சொல்லலாம். ப்ளீஸ் சொல்லுங்க மாமி, அவர் எங்கே தான் போனார், வீட்டில் இல்லை, நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை எதுக்கு நான் அவங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏதோ வந்து பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இனியும் இவங்ககிட்ட பேசுகிறது கேட்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. காவேரியோட ஃபோன் கால் வரவுமே அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடி காவேரி, உன்னோட கால்காக தான் நானே வெயிட் பண்ணேன், இல்லைன்னா நானே உனக்கு கால் பண்ணியிருப்பேன், என்னதான் ஆச்சு, செக் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் கேட்குறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாடி செக் பண்ணேன், பாசிட்டிவ் தான் வந்திருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஷாலினி இருந்துக்கிட்டே சூப்பர் டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. முதல்ல போயிட்டு இதை விஜய்கிட்ட வந்து சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நீ இதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லு, கண்டிப்பாக எல்லாருடைய மனசும் மாறும், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு காணாண்டி அவரை நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிடி, வீட்டில் தான் இல்லை, அவர் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாரு, நீ கால் பண்ணி ஃபோனில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக பாசிட்டிவாக வந்து இங்கே அவங்களோட ஃப்ரெண்டு பேசுனாங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இங்கே விஜய்க்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், இப்போ வரைக்கும் இந்த நடந்த சில பிரச்சனைகள், அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியோட வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம காவேரி பண்ணவும் இங்கே பாருங்கள் தாத்தா, காவேரி தான் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே நம்ம காவேரி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்துடுறாங்க. வெண்ணிலா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. இங்கே வெண்ணிலா வாய்ஸை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அந்த காலை கூட கட் பண்ணியிருந்துருக்கலாம், அந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிட்டாரு. இங்கே லைன்லேயே நம்ம காவேரி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது, அவங்க இத்தனை நாள் வந்து அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் இருந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி இல்லாததுக்கு காரணம் இங்கே விஜயோட சித்தப்பா, அவங்க தான் வந்து ரொம்பவே மிரட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட நிலைமையில கூட நீ கைவிடாமல் நீ எனக்காக இருந்திருக்கிறியே விஜயம் சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இங்கே விஜயை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்கி திணறிட்டு இருக்கிறாரு. உடனே விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலா நான் அவங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இருந்துக்கிட்டு நீ எதுவுமே சொல்ல வேணாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச விடாமல் வாய் அடைச்சிடுறாங்க. இந்த இடத்துல வெண்ணிலா இருந்துக்கிட்டு அப்படியே சடனாக வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. விஜய் ரொம்பவே பயந்துக்கிட்டு வெண்ணிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து
கேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம காவேரி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. அவங்க இப்போ எவ்வளோ ஒரு ஆ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. அந்த விஷயத்த எப்படினாவது விஜய்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ எல்லாமே டோட்டலி வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி லைன்ல இருக்க விஷயம் தெரியாம பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்பவே பதட்டத்தோட நம்ம வெண்ணிலாவ வந்து நம்ம விஜய் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம காவேரி வந்து இந்த கர்ப்பமான விஷயத்த வந்து சொல்ல போறதில்லன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இப்போ வெண்ணிலா என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு சுயநினைவு வந்துடுச்சு. இது அப்படியே கன்டின்யூ ஆகுமா? இல்ல மறுபடியுமே அவங்க பழச மறந்துருவாங்களா? ஏன்னா சடனா மயங்கி விழுந்துட்டாங்க. ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மைய எப்படியாவது நம்ம வெண்ணிலா கிட்ட சொல்லணும். சொன்னா கரெக்ட்டா இருக்குமா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க டாக்டர்கிட்டயுமே போயிட்டு இத பத்தி கேட்கறதுக்காக போறாரு. அவர் இருந்துகிட்டு நீங்க இந்த டைமில் வந்து இதை பற்றி சொல்ல வேணாம், அவங்களுக்கு இதனால் வந்து ப்ராப்ளம் ஆகும், உயிருக்கே ஆபத்து வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதனாலும் இந்த மாதிரி சம்திங் சொல்லலாம். இதனால் விஜய் இருந்துக்கிட்டு இப்போதைக்கு வெண்ணிலா கிட்ட காவேரி பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாரு. இதனால் நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி பல ட்விஸ்டான விஷயங்கள் எல்லாமே அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ தான் விகா ஃபேன்ஸு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சேடான ஒன்று நடந்துருச்சு. பார்க்கலாம் இனி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பபாய்.